குணவாயூர் கோட்டம் பயங்கர போர் நடந்துகிட்டு இருக்கு. சேரமான் கணுக்கால் இரம்புரைக்கும் சோழன் செங்கண்ணனுக்கும். பயங்கர போர்னா பயங்கர போர். யானைகள் சாகுது, குதிரைகள் சாகுது, படை வீரர்கள் சாகுறாங்க. கடைசியில யாரு தோற்கடிக்கப்படுறா பாருங்க, சேரமான் கணுக்கால் இரம்புரை தோத்து போறாரு. சோழன் செங்கண்ணன் வெற்றி அடைகிறாரு. தோற்று போன அரசர்களை என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க இல்லையா. சிறை கைதி ஆகிறான் சேரமான் கணுக்கால் இரம்புரை. அங்க என்ன பண்றாரு, பயங்கரமான தாகம் அவருக்கு. கணுக்கால் இரம்புரைக்கு தாகம் வந்த உடனே காவலாளி கிட்ட கூப்பிட்டு, காவலாளி யார் அங்கே, எனக்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள் அருந்துவதற்கு அப்படின்னு அதே அதிகார தோரணை. இவர் ஒன்று இப்போ ஆளக்கூடிய அரசர் இல்லைல்ல, கைதி தானே. காவலாளி என்ன பண்ணுவான், நடந்து போகிறதுக்கு பதிலாக இப்போ ஊர்ந்து போகிற மாதிரி மெதுவாக போய் அவருக்கு அந்த தண்ணி எடுத்து கொண்டு கொடுத்த உடனே தாங்கலை, மனசு அப்படியே வலியில் துடிக்குது. ஏன்னா வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இல்லையா, மன்னன் இல்லையா, மன்னனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் சேரர் பரம்பரைக்குன்னு சொல்லிட்டு ஒரு குணம் இருக்கு. குழவி இறப்பினும் வாழ்த்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வாளுக்கு தப்பார் புறநானூறு சொல்லுது. அதாவது போயும் நாய் மாதிரி சங்கிலியால பிணைக்கப்பட்டு ஒரு பசியை தீர்த்து கொள்வதற்காக தண்ணீரை ஒரு காவலாளி கையால் வாங்கி உயிர் வாழ்வதை விட நான் செத்து மடிவதே மேல் அப்படின்னு அந்த நிமிடமே மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு இறந்து போனவன் சேரன் கணுக்கால் இரம்புரை. சேரன் கணுக்கால் இரம்புரை சிறையில் அகப்பட்டு இருக்கான் இல்லையா, கைதியாட்டு. அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பொய்கையார், புலவர் பொய்கையார் அவருடைய நண்பர் களவழி 40 அப்படிங்கிற ஒரு நூலை இயற்றிட்டு சோழன் செங்கனாரை பார்க்கறதுக்காக போறான். அங்க போய் களவழி 40 அவர்கிட்ட பாடி காட்டுறான். அந்த நூலில் மயங்கி அந்த அரசன் என்ன பண்றான், உடனடியா சேரன் கணுக்கால் இரம்புரைய சிறையிலிருந்து விடுவிச்சிடலாம் அப்படின்னு சோழன் செங்கனாரும் பார்க்க போறாங்க. பார்க்க போனா அவங்களுக்கு அங்க அதிர்ச்சி தான் மெஞ்சுது. மானத்தோடு வாழ வேண்டும், இல்லை என்றால் மானத்தோடு இறக்க வேண்டும் அப்படின்னு சேரன் கணுக்கால் இரம்புரை அங்க செத்து கிடக்கான். அதை பார்த்து மனசு பொறுக்காம இவ்வளவு மனம் வருந்தி அழுறாரு பொய்கையார். அப்போ மானத்தோடு வாழ வேண்டும், சுயமரியாதையோடும் தன்மானத்தோடும் வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்ந்தவர்கள் நம்முடைய பெரியோர்கள்.